ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிம்பிள் ரிஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் வந்து இது ஆக்சுவலி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானே வந்து ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இதோட எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா 150 mlங்க. ஸோ நான் வந்து இப்போ இது செகண்ட் டேவாக வந்து யூஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து செகண்ட் டே நான் வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நார்மலாக வந்துட்டு பண்ணிடணுங்க. நல்லா நம்ம ஃபேஸ் வந்து வெட்டாக ஈரமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு சூப்பராக ஜெல்லியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலி. அண்ட் ஸ்மெல்லு முக்கியமாக கிடையாது. ஏன்னா நிறைய இதில் வந்து ஸ்மெல் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸும் கண்டிப்பாக ஆட் ஆகும். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாதுங்க. நார்மலாக வந்து அலுவேரா ஜெல்லு நம்ம நேச்சுரலாக எடுத்து யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸ்மெல் எதுவுமே கிடையாது. அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குங்க. நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லை, ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகுது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வந்து செட் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து சூப்பராக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரொம்ப நெக்கோ அல்லது மவுத்தை சுற்றி ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாஜ் கேர் வந்து கொடுங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் ரொம்ப போட்டு ஸ்கின்னை வந்து ரப் பண்ணக்கூடாதுங்க. மைல்டாக ஜென்டிலாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மசாஜ் பண்ணணும். நான் வந்து ஸ்பீட் பண்ணிருக்கனால ரொம்ப வந்து ஸ்பீடாக போகுது. ஸோ இப்போ வந்து மசாஜ் பண்ணிட்டு இப்போ வாஷ் பண்ணியாச்சுங்க நார்மல் வாட்டரை வச்சுட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் ஸ்கின்னு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரையாக ஃபீல் ஆகலை. என் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கொஞ்சம் க்ளோவாகவும் எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னு தான். ஸோ நான் வந்து மெயினாக இது எனக்கு வந்து ஸ்கின்னு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் வெட்டாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் மெயினாக இதை வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து என் ஸ்கின்னு எனக்கு ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ண பிறகு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னே நான் சொல்லுவேங்க. எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தனால தெரியும் ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக ஆனால் கொஞ்சம் லைட்டாக க்ளோவும் கொடுக்குது பாருங்களேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ட்ரை ஆக்காது நம்ம ஸ்கின்னை. ஓகேங்களா, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆஃப்டர் தட் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் அப்படியே வச்சாதீங்க. நீங்கள் எனி மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருந்தாலோ அல்லது வந்து சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீன் தாங்க போட்டிருக்கேன். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் எனக்கு இன்னுமே நான் அதை ஆக்சுவலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா அது ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் வந்து அஃபோர்டபுள் தான். அண்ட் வந்து நல்ல ஆக்சுவலி அந்த சன்ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எதாவது போகிறீங்கன்னா இது மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு சிம்பிளாக நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னாலே அழகாக உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக கண்டிப்பாக இருக்குங்க. நான் வந்து இதை தான் இப்போ வந்து 2 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம மெயினாக நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக அண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு க்ளோவும் கொடுக்குங்க. நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு சன்ஸ்க்ரீன் அல்லது வந்து நீங்கள் மாய்ஸ்சரைஸ் க்ரீம் எதாவது யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேடிஸ் வந்தீங்கன்னா மைல்டாக ஒரு சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக் மைல்டாக போட்டுக்கோங்க. அழகாக சிம்பிளாக இருக்கும். வேறு எதுவுமே போடணும் அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி ஓகேன்றோட சூப்பராகவே சொல்லுவேன். ஏன்னா நான் மெயினாக இப்போ தான் 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப்டர் தட் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம நார்மலாக சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கண் எரிச்சல் நுரை வந்து அதிகமாக வருங்க. இதில் வந்து அந்தளவுக்குலாம் நுரை வரல, கண் எரிச்சலால் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நல்லா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்குங்க. ஸோ நான் 1 வீக் கழிச்சுட்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஒன்று சொல்கிறேன். இது அப்போ தான் 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு இருக்க ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இது எல்லா ஸ்கின்னுக்கும் மெயினாக சூட் ஆகும். அண்ட் மெயினாக வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.